2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்தும் சம்பவங்களை குறித்தும் அல்லது நடக்கிற அந்த விஷயங்களை குறித்து நாம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்திக் கொள்வது அவசியம் வேண்டியதாக இருக்கிறது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு இந்த பூமியிலே உலகத்திலே நாம் செய்கிற கிரியைகளுக்கு அல்லது காரியங்களுக்கு செயல்களுக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, நாம் கர்த்தருக்கென்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏதாகிலும் செய்யும் பொழுது நமக்கு பரலோக ராஜ்யத்திலே செல்லும் பொழுது நமக்கு அதுக்குண்டான பலன், அந்த கிரியைகளுக்குண்டான பலன் நிச்சயமாய் நமக்கு வருகிறதா இருக்கிறது, கிடைக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதை குறித்தும் அல்லது நீங்கள் உலகத்தில் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் அல்லது வேறு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் இருந்து அதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும் போது, நீங்கள் கர்த்தருக்கென்று கிரியை செய்யும் பொழுது, அவருக்கென்று பிரயாசப்படும் பொழுது உங்களுக்குண்டான பலன் பரலோக ராஜ்யத்திலே கிடைக்கிறதாய் வருகிறதாய் இருக்கிறது காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருந்து திடமனதாக இருந்து கர்த்தருக்கென்று பிரயாசப்படுங்கள், ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்